இந்த பொண்ணு தான் அந்த தூக்குராசா அமுக்குராணி மலையாளத்து பெண்குட்டி. ஒரு வழியா இந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டுபிடிச்சிட்டேன். வேட்டி கட்டி பழகிறதையெல்லாம் கூட நல்லா விலாவாரியா வீடியோவா எடுத்து போட்டிருக்குது. கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்கை போடுறேன், தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறவும். மற்றபடி நமக்காக எவ்வளவு மெனக்கெட்டு இன்ஸ்டா ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றான், இவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. ஆனந்த கண்ணீர் விடுறது, கோயிலுக்கு போய் என் பேர்ல அர்ச்சனை பண்றதுன்னெல்லாம் தயவு செஞ்சு யாரும் செய்ய வேண்டாம். ஏன்னா நமக்கு இதெல்லாம் என்ன பெருமையா, கடமை. பாசக்கார பையில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அண்ணன் சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனால் கமெண்ட் பாக்ஸில் ஏதோ ஒரு காரணத்தினால லிங்க் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுக்கல. டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது ஃபோனில் பார்க்குற யாராலையுமே அதை காப்பி பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிஸ்டம் நீங்க பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்த்தேன், அங்க எதுவும் லிங்க் இல்லை, ஏன்னு தெரியல, வைக்கல. ஆனால் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுல ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி. அதை ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. காப்பி பண்ண முடியாது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், காப்பி பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படி மொபைல்ல காப்பி பண்ண முடியாது. அதனால இப்போ ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்குவோம். ஸ்கிரீன்ஷாட் போட்டு அதை டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை க்ரோப் பண்ணிக்கோங்க அப்படியே சின்னதா. அந்த ஐடி இருக்கிற வரைக்கும் மட்டும் இது மாதிரி தெரியுற மாதிரி க்ரோப் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ சேவ் ஆயிடுச்சு கேலரியில. இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கேமரா இருக்கு பாருங்க, அது ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேலரி காட்டும். கேலரிக்குள்ள இருக்கிற அந்த இப்போ சேவ் பண்ண அந்த போட்டோவை நீங்க இன்செர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். அதை மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு குரோமுக்கு போயிடுங்க. குரோமுக்கு போனீங்கன்னா அப்படியே அதை காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த ஐடி ஓப்பன் ஆயிடும். பேக் திருப்பி நான் போறேன். இப்போ வருது பாருங்க, இதான் அந்த ஐடி. ஸோ இந்த மாதிரி தான் காய்ச்சி நம்ம இதை பண்ணி நம்ம காப்பி பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். நன்றி, வணக்கம்.